நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசை மொழிக்கும் இந்த இசை எங்கள் இசைக்கு இல்லை ஈடுகிணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2, தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஐயோ, அதே டைலாக சொல்லிட்டனோ, ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 முழுவதும் நீங்கள் அட்டகாசமான நிறைய எபிசோட்ஸை பார்த்து ரசிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்களை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரசிக்காத பல விஷயங்கள் தான் இந்த வாரம் முழுக்க பார்க்க போகிறீங்க. அது என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? நம்ம செட்டில் நடந்த நிறைய கலாட்டாக்களும் காமெடிகளும் தான் இந்த வாரம் முழுக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெடியா? இந்த வாரம் முழுக்க நீங்கள் பார்க்க போகிறது ப்ளூப்பர் எபிசோட். அது என்னடா ப்ளூப்பர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன், கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குங்க. நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் செட்டில் நடந்த பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஆனால் ஆஃப் த ஸ்க்ரீன் நடந்த அருமையான அழகான விஷயங்களை நீங்கள் ரசிக்கிறதுக்காகவும் சிரிக்கிறதுக்காகவும் நாங்கள் ஒரு தொகுப்பாக இந்த வாரம் முழுக்க வழங்க போகிறோம். அதை பார்த்து நீங்கள் நிறைய சிரிக்கலாம், ரசிக்கலாம். நீங்கள் எல்லாருமே தயாராக இருப்பீங்க. அந்த வகையில் நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது, நம்ம அரங்கத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரி லெவல் ஆடிஷன்ஸ்னு ஒன்று நடத்தினோம். அதில் குழந்தைங்கள்லாம் முதலாக நீங்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட்டு செலெக்ஷனாக வச்சுருந்தோம். அதில் குழந்தைங்க பாடினது மட்டும் இல்லாமல் என்னென்ன காமெடி கலாட்டாலாம் பண்ணாங்க, நீங்களே பாருங்களேன். நெஞ்சே நெஞ்சே நீ இங்கே நானும் அங்கே. வேற ஏதாவது ஒரு சாங். ஏய், ரெண்டு பாட்டு தான் கற்று வந்திருக்கீங்களா? நீங்களே பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு தான் பாடுவியா? என்னை கொஞ்சம் மாற்றி தெரியுமா? என்னை கொஞ்சம் மாற்றி. நான் வர முன்னால நீ வாடி பின்னால, நான் இருக்க தோட்டத்துக்கு பேசாத கண்ணால என்னாடி அம்மால வேடுற வாட்டத்துக்கு. அடுங்கடா என்ன சுத்தினா ஐயனாரே வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாயா போத்தி. ஹாய், என்ன சாங் பாட போறீங்க? என்ன சாங் பாட போறீங்க? தெரியலையா? ஹாய் விசாலாட்சி. ஹாய் மேம். ஆண்டி சொல்லணுமா மேம் சொல்லணுமான்னு முதல்ல கன்ஃபியூஷன், அதை முதல்ல கிளியர் பண்ணுங்க. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவன் நலத்தை பாக்கி தவக்கு வெத்தட, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பொத்தட, அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. அடிய ஒடுந்து கலந்த வச்சு இடியிடும் உளுந்த வச்சா போக்கரி பொங்கல் இலும்பு உரத்தை வச்சு அடுத்த மேலே எரி வச்சா போக்கரி பொங்கல். மை நேம் இஸ் பரத் விஷ்ணு. ஐ எம் ஸ்டடிங் இன் 3rd C. ringa roses pocket full of pass roses. intoliya en kadaliya yadadi en kanne mala meede tunga solgidai en tol meede sand kolgidai. My name is Karan. De rama kda villagda bima keda de rama kda villagda bima keda murga kda villagda isa keda made keta unga ketta anba keta de villa adravilla. புள்ளைய பெத்த அம்மா வந்தா பொட்ட வண்டியில காக்கா கடி கடிச்சு புட்டு கமரு கட்டு மிட்டாயி சொக்கா பாடி நான் வேற பாட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாடுறோம். நல்லா பாடுவீங்களா? ஓகே, என்ன பாட்டு பாடுறீங்க? பாடுங்க. மறந்து போச்சா? போயிட்டு நாளைக்கு வரீங்களா? சரி, என்ன பாட்டு தெரியும் பாடுங்க. சும்மா சொன்னேன், நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. சும்மா சொன்னியா? சரி பாடுங்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. சாரி ஏம்மா
தப்பாக பாடிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி சார். இந்த மாதிரி ஆடிஷன்ஸில் 25 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி நாம் ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சோம். அந்த அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோவுடைய ஆங்கர் திவ்யா தான். என்னமா பேசுவாங்க தெரியுமா அவங்க? கமான் திவ்யா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். தமிழ் திரையில் இது வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லவ்லி படங்கள், பாடல்கள் ரசிச்சிருப்பீங்க. சாரி, தமிழ் திரையில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அழகான பாடல்கள் வாட் ஐ சே ஜஸ்ட் நவ? அதை தான் நாங்களும் கேட்குறோம். என்ன சொன்னீங்க? படங்கள் earlier. அதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். தமிழ் திரையில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அழகான பாடல்கள். நல்லா நரி மாதிரி ஊழ விட்டீங்க. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். மனோ சார் போறார், டக்குன்னு திரும்பி பாருங்க. இதானாமா உன் டக்கு? What were you supposed? ஆரம்பமே வா. No, I was thinking what Manu sir. Okay. நம்ம பசங்க எல்லாம் அந்த காலத்துல கோயட் எல்லாம் கிடையாது. பொண்களை பார்த்தாலே நடுவாங்களா? Oh my. That is a typical 80s trademark, is it? late 70s. அதாவது நம்ம பொண்களை பார்த்தா பைத்தியம் பிடிச்சிடும். உங்களுக்கு பார்க்க முடியாது. அவள கான்வென்ட் ஸ்கூல் செவுத்துக்கு மேல ஒளிஞ்சிட்டு இருப்பா. அப்ப உங்களுக்கும் பிடிச்சிருக்கா கேக்குறேன். என்ன பண்றது? பிடிச்ச பைத்தியத்துல தான் தாடி எல்லாம் அப்படியே நீங்க வந்து ஸ்டைல்ல நடந்து வந்தீங்க, இங்க வந்தா ஸ்டைல் எல்லாம் போச்சா? அப்படிலாம் இல்லை, நான் ஒன்றும் ஸ்டைலாலாம் நடக்கல, என்னோட நடையை அப்படிதான். அப்படி ஸ்டைல் எல்லாம் என்னோட நடப்பே அப்படிதான். என்னோட நட. ஸோ அதுலேருந்து தான் நீங்க இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தீங்களா? அதுதான் இன்ஸ்பிரேஷன் திவ்யான்னு சொல்லுங்க. நான் அது கேட்டெல்லாம் வாங்க கூடாது. இல்ல அவங்களாலே சொல்லணும், அது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அது மனசுல இருந்து வருது, தடுக்குது. உண்மையா இல்லையா? சொல்லிடு. ஓபன். நீங்க தானே தந்தீங்க ட்ரெஸ். ஐயோ, இது வேற ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்கு. வேண்டாம் மனோஜ், சொல்லி கொடுத்து இப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்து சொன்னாதாம்மா உண்டு. ஸ்ரீனிஷா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸோட அசைத்திட்டாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அது அசை இல்ல, அசத்திட்டாங்க. ரெடி, மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிட்டு பேசுங்க. ஸ்ரீனிஷா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்களோட எக்ஸ்பிரஷன். What is happening to me? Might as well say something else. விடுங்க, ரெண்டாவது ஃபெயில் ஆனா இதெல்லாம் சகஜம் தான். எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீனிஷா வந்து ஆஸ் யூஷுவல் அசத்திட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது, அவங்கள மாதிரியே. வெல்கம் பேக் டு ஏர்டெல். நல்லா தான் நடந்து வந்தீங்க, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா நடந்து வாங்க ப்ளீஸ். என்ன ஏமாத்துறீங்களா நீங்க? நான் அப்பலேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் நடந்தப்போ நீங்க உங்களுக்கு யாருக்குமே ஃபீல் ஆகலையா? எத்திசையும் ஒலிக்கும் இந்த இசை நல்லா ஒலிச்சுதுமா. ஆக்ஷன்லாம் ஓகே, டயலாக் தான் கொஞ்சம். நீங்க சொல்லுங்க, ரெட்ரோ மியூசிக்கை பத்தி ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரெட்ரோ அந்த பீரியட்ல இருந்து? அது ஒரு நல்ல மியூசிக். நீங்க பதில் சொல்லாதீங்க, நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. So 1 2 3 go. There's a break on Adult Super Singer Junior தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். ஓகே, 1 2 3 go. Break on Adult Super Singer Junior 2 தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். உனக்குறை டி-ஷர்ட் மேல காலர் டை எங்கேருந்து வாங்குறீங்க? கடையில் தான். தெரியும், அது தெரியும் எனக்கு. பல்பா? நான் அப்படி சொல்லலை. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சரி, பரவாயில்ல. Thank you. Let's welcome contestant number SSJ22. What's her name? Soundarya, sorry. Let's welcome contestant number SSJ22, Soundarya. ரெடி. Oh God!
ரெடி, ரோலிங் ஆக்ஷன். இந்த சுற்று தான் இந்த அரங்கத்துல ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட். இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட் ஒரு துள்ளலால ஆரம்பிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, அது துள்ளலால இல்ல, துள்ளலோட. துள்ளலோட, ஓகே. இந்த சுற்று தான் இந்த அரங்கத்துல, ஓகே. இந்த சுற்று தான் இந்த அரங்கத்துல நடக்க போறோம். God, I'm gonna forget. I'm really forgetting. இந்த சுற்று தான் இந்த அரங்கத்துல நடக்க போற முதல் காம்படிட்டிவ் ரவுண்ட். இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட் ஒரு துள்ளலால ஆரம்பிக்கலாம். Let's start with a lot of excitement. ஐயோ திவ்யா மேடம், அது துள்ளலால இல்லைங்க, துள்ளலோட. துள்ளலோட. ஐயோ. ரோலிங் ஆக்ஷன். இந்த காம்படிட்டிவ் இந்தம்மா திவ்யா, டயலாக கரெக்டாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசு. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு பிரேக் போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டு ப்ளூப்பர் எபிசோட். நம்மளுடைய ஷோஸில் ஜட்ஜஸை பார்த்தீங்கனாலே இவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸான பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஜட்ஜஸ்லாம் பயங்கர ஜாலி. அதே நம்ம மனோஜ் சார் இருக்காரு, இந்த ஷோ முழுக்க அவர் பண்ணாத சேட்டைகளே இல்லைங்க. அதுலேருந்து சில சாம்பிள்ஸ் ஃபார் யூ. சௌமியா, இப்போ நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்க. ஜட்ஜஸும் சொன்னாங்க, நம்மளோட வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டும் சொன்னாங்க, நாங்க எல்லாருமே கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். சிரிங்களே, யூ காட் such a pretty smile. சரி கமால், அப்படி சிரிங்க, பயந்துருவாங்க எல்லாரும். ஜானகி அம்மா எப்படி சிரிப்பாங்க சொல்லு. அது இப்போ சிரிக்குது. ஓகே, கீப் ஸ்மைலிங் அண்ட் கிவிங் அஸ். என்ன திவ்யா, 4 இங்கிலீஷ் புக்கை மேய்ஞ்சிட்டு வந்து இங்கே ஃபிலிம் காட்டுறீங்களா? என்னது? I can't hear what you're saying. ஒன்றும் இல்லை, நல்லா பேசுறீங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி பேசுங்க. ஓகே. மனோ சார், நீங்க வந்து இன்னொரு வாட்டி ஜானகி அம்மா மாதிரியே. இப்போ சௌமியாவை சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறோம் சத்தியமா. சரிகமாப்பா சொல்லு. சரிகமாப்பா சொல்லு. சரிகமாப்பா. சரி. அது யாரு மாதிரி? அது இது நார்மல் சௌமியா சிரிப்பது. ஓகே, அடுத்த சிரி பண்ணுங்க. பசப்பா மகா. ஆமா. பசப்பா மகா. சரி. இந்த சாங் கேட்ட பிறகு ஜானகம்மா சிரிக்கிறாங்க. எப்படி சிரிப்பாங்க ஜானகம்மா? இந்த அழகான பேச பாருங்க. ஜானகம் எப்படி சிரிப்பாங்க? அதாவது கரெக்டா? சித்ராமா எப்படி சிரிப்பாங்க? அங்க சிரிப்பீங்க டப்பிங். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்திருந்தா நான் காலி அப்போவே. எனக்கு டான்ஸ் பண்ணவும் தெரியாது. இல்ல அப்போ இந்த மாதிரி மேடை இருந்தா நீங்க கதாகளி ஆடி நாங்க எல்லாம் என்ன ஆயிருப்போம். ஒரு வாட்டி யோசனை பண்ற கற்பனை. ஆஹா, அவங்க பரதநாட்டியம் ஆடி இருந்தா. அடுத்த கண்டஸ்டன்ட்டை கூப்பிட்றதுக்கு முன்னால் மனோஜ் சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. அம்மா சொல்லுங்க தாய். நமஸ்காரம். பக்தி பழம் மனோ அவர்களே, உங்களுக்கு பொதுவாகவே பக்தி வந்து ரொம்ப அதிகமாக? ஒரு நாள் 24 மணி நேரம், ஒரு 12 மணி நேரம் அதில் தான் இருக்கும். பக்தி ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். முடியும் போது கூப்பிடுங்க. இந்த சூப்பர் சிங்கரில் நாங்கள் ரெட்ரோ ரவுண்டுன்னு ஒரு ரவுண்டு கொடுத்தோங்க. அதில் அழகான பாட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனும் நடந்தது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களெல்லாம் பாருங்களேன். பரவாயில்ல.
என்ன இந்த கெட்டப்பு இது வந்து அற்புதம். ஆமா இது வந்து இந்த ரவுண்டுக்கு ரெட்ரோ மாதிரி. நீங்க எப்படி எல்லோ கிரீன் பேண்ட் ஷர்ட் போட முடியும்னா என்னால பிங்க் எல்லாம் போட முடியும். இந்த பெல் பாட்டம் பார்த்தீங்களா? எனக்கும் பெல் பாட்டம்ஸ் தான். நீங்க அது கொஞ்சம் சின்ன பெல் பாட்டம். இதுதானே பெரிய பெல் பாட்டம். இதுல வேற 2 பசங்க தங்கிடலாம். இல்ல அது ரொம்ப ஓவர். நீங்க கேட்டு வாங்க கூடாது. நீங்க வந்து அப்படியே தின்னு நினைச்சிருக்கீங்களா? நான் என்ன ரொம்ப ஒல்லின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஓன்லி 2 புல்கா. அப்ப எப்படி அதுல 2 புல்கா அது அவ்வளவுதான் சாப்பிடுவேங்க. அவ்வளவுதான். 2 புல்கா பார்த்தா தெரியல. இல்ல 2 புல்கா தான். சாப்பாடுக்கு பின்னாடி. மனோ சார் ரொம்ப நன்றி உங்களுக்கு. ரொம்ப நன்றி மனோ சார். உங்களோட குடும்பத்தை அழுத்து. Yeah, we are all from Airtel Super Kids. Airtel Super Kids. நீங்க கிட். நீங்க எந்த ஆங்கிள் இருந்து? ஐயோ தேவமே தாங்க முடியலையே. அவங்கள பத்தி சொன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. இல்ல நம்பி நம்புற மாதிரி நாங்களும் சொல்லுவோம். ஆனா எங்களோட ரெட்ரோ ராக் ஸ்டார் இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ அவங்க கிட்ட கேட்கலாம் என்ன பாட போறாங்கன்னு. மனோ சார், நீங்க வந்து ரெட்ரோ ராக் ஸ்டார். இந்த சுற்றோட ஹீரோ தான் நீங்க. ஏன்னா உங்களோட கெட்டப், உங்களோட yellow and green பேண்ட் அண்ட் ஷர்ட், இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். அந்த கலர் காம்பினேஷன் கண்ணு கூசுதுன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல. எனிவே நீங்க வந்து எங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்களா? தப்புக்குண்டா. எஸ் ஜரூர். தேங்க் யூ. இங்க வாங்க. எங்களுக்கு என்ன பாட போறீங்கன்னு இங்க வந்து சொல்றீங்களா? எனக்கே தெரியல. ஓகே ப்ளீஸ் கோ பேக். சார் அந்த பேக் இல்ல, இந்த பேக். அதேதான். எங்க சீக்கிரம் போங்க பார்க்கலாம். Who is this kid? This kid in yellow and green. Who's this kid? Scary kid though. Thank you. Jackson. மனோ சார் மாதிரி ஆயிடாதீங்க. ஏன் பண்ண நான் ஸ்டைலா இருக்கிற ஒரு. ஆமா நீங்க எல்லா நாளைக்கும் கெட்டப் மாத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு பாகவதர் மாதிரி வருவீங்க, எல்லாரையும் ஏமாத்துவீங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு நாள் இப்படி வருவீங்க, ஒரு ராக் ஸ்டார் மாதிரி வருவீங்க. ஆஃப்ரோ ஸ்டைல்ல வருவீங்க. ரெண்டாவது வார்த்தை என்ன ஏதோ சொன்னாங்க, நியாயமா இல்ல? ஏன் ரொம்ப இந்த கெட்டப்பில் அழ வைக்க தப்பு. ஏதாவது கோபம் இருந்தால் பேசிக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். ஆமா அதுக்கு என்ன ஏமாத்துவீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணேன்? ஆமா எல்லாருமே என்னங்க பண்ணேன்? ஆடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இன்னும் இந்த மாதிரி பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் நடந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. ஏங்க நம்ம சூப்பர் சிங்கருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஒன்று வந்துச்சாமே. ஐயோ அது பேர் மறந்துட்டேனே, என்னமோ ஃபெர்னாண்டஸ். மாயோ ஃபெர்னாண்டஸ். அன்னைக்கு நான் பார்க்காம விட்டேங்க. வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் அந்த ஃபிகரை. உங்களோட முகம் கொஞ்சம் காமிச்சு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? நீங்க ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கீங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2ல. ஓ I'm flying in the night, flying in the night, I'm flying in the நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஹாய். How are you? Oh my god. Come on, talk me. This is such a hilarious moment. Mrs. Mayo Fernandez and Mrs. Malgudi Shubha இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள தவிர we have a voice expert with us. Let's welcome Mr. Ananth Vaidyanathan.
Mano says, Anand sir, this is not the time. நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க நேத்துக்கு தான் சொன்னீங்க அழகான ஆங்கர் இருக்காங்க, அழகான ஜட்ஜிங் பேனல் இருக்கு. இப்ப புதுசா யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ரூட் போடுறீங்களா நீங்க? இல்ல இவர் தான் கிஸ் கொடுத்து இவங்க தான் கிஸ் கொடுத்தாங்க. ஃப்ளைங் கிஸ் இவங்க தான் கொடுத்தாங்களா? இல்ல அவருடைய டாலண்ட் கொடுத்தேன் நான். ஓ வாட் டாலண்ட். உள்ளின்டர் என்னம்மா வாட் டாலண்ட். பாருங்க No, not like that. No, don't mesmerize. என்ன கத்துக்க போறீங்க அவங்க கிட்ட இருந்து? Essay, Okay. voice culture. I hope. Yeah. Anyway, You are looking so beautiful. thank you very much, Mrs. Mayo. வேஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி ப்ளீஸ் பேசிருப்பாங்களா? This is not for the camera. அனந்து இருக்கார் இல்லையா? Anantu. வைத்தி அவருடைய ட்ரைன் அப் so nice. In fact அவர் வந்துடுது அந்த பக்கத்துல இருந்து. அவர் என்னமோ பண்றாரு. You're shy coming. ஐயா, நான் அந்த பக்கம் பார்க்கல. யார் இவர்? இன்ஃபேக்ட் நான் வந்து உன்னி சார், உன்னி கிருஷ்ணன், ஸ்ரீனிவாஸ் 2 பேரோட பயங்கர ஃபேன் நான். My name is Mayo. Mayo Fernandez. நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். உன்னி கிருஷ்ணன் சார் என்ன பியூட்டிஃபுல் வாய்ஸ், என்ன அழகு இந்த குரல். அப்படியே ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அழகான இந்த குரல் இருக்கு, ஃபேண்டாஸ்டிக். நான் எத்தனை பாட்டு கலெக்ஷன் இருக்கு தெரியுமா என்கிட்ட. ஓகே நைஸ் டு மீட் யூ இன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர். இந்த ஷோ ஃபுல்லாக எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருந்தது நம்மளுடைய மனோ சாருங்க. ஆனால் மனோ சாரையே திருப்பி கலாய்ச்சது ஒரே ஒரு ஆள் தான், அது நம்ம ஜட்ஜ் சித்ரா மேம் தான். செம்ம கலாய். ஆரம்பிக்கலாமா? இமிடியேட். இன்னைக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, மாணிக்க விநாயகம் அவர் இது நடக்கும் ஒரு தங்க மாளிகை எங்கள் அண்ணன் நடந்தே வந்து அப்படியே கல்னு. இன்ஃபேக்ட் அவரை பார்த்து சில ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் போட்டது உண்டு. அவர் நடக்கும் தங்க வழிகாட்டி. மாளிகை, இவர் வந்து நடக்கும் சொர்ண மாளிகை. இது ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்படியே ஆகட்டும். இல்ல கொஞ்சம் உள்ள காட்டி கொடுங்க. எது தப்புங்க, யூசுவலா நகை மேல தப்பது என்ன? அது பொம்பளைங்களுக்கு தான் நகை மேல ஆசை என்ன? அது இருக்கும். நகை மேல ரொம்ப ஆசை உள்ள ஒரு ஆம்பளை. ஒன்றும் இல்லை, அதாவது சாமி கயிறு ஒன்று கட்டிருக்கேன், அதை பற்றி சொல்கிறாங்க. தப்பு சுபா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இவ்ளோ குண்டா இருக்கு. ஐயோ இவ்ளோ குண்டா இருக்கு கோல்டுல. ரொம்ப அநியாயம் அக்கிரமமாக நடந்தது. என்னது இது? இதான் அண்ணனுக்கு துணையா ஐயோ அப்படின்னு ஜாயின் பண்ணேன். அதுக்கு 10 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. 10 ரூபாய் அட்லீஸ்ட் கொடுத்தாங்க மனோ சார். இல்லை ஐயோ அப்படின்னா 3 வாட்டி சொன்னேன், 3 10 கொடுங்க. நான் நீங்கள் 1 கொடுத்தா 3 கொடுத்தா இல்லை அண்ணா, இதில் பாதி இல்லை ஐயோக்கே 10 ரூபான்னா முழுசா பண்ண எனக்கு எவ்வளோ தரணும் சொல்லிட்டாங்க. இல்லை அதுவே சித்திரமா சேச்சிக்கிட்ட வாங்குறதுன்றது பெரிய மேட்டர். இல்லை எனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். 25 வருஷம் எனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதை ரகசியமாக அப்புறம் தரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும் பத்தா சார் 20 வருஷமா ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்ப்பேன் நான். இது வரைக்கும் பக்கத்தில் ஒரு பையன் இளநீர் பறித்து போடுறாரு ஒரு சரணத்தில். அந்த ஸ்டெப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாருன்னா அது ரொம்ப ரசித்தேன் நான். நீ பார்க்க முடியாது, என்ன பாட்டு டென்ஷன் உனக்கு. நான் ரொம்ப ரசித்தேன் அது. பிடிச்சி கடைசியில் கொஞ்சம் மெதுவா எல்லாருக்கும் முடிஞ்சு வணக்கம் சொல்ல முடியாமல் போயிட்டேன். கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு இந்த ஸ்டேஜ் உடஞ்சிடுமான்னு. ஏங்க நான் வந்து உங்களை டச் பண்ணாமலேயே நான் இல்லை இப்படி பண்ணும்போது பயமா இருக்கு ஸ்டேஜ். ஓ ஒரு காமெடி எனக்கு. மனு சார் சொல்லிட்டாங்க ஸ்டெப் கொடுப்பாங்கன்னு. ஓகே மியூசிக்.
பண்ண முடியுமா? ஐயோ பாவம். வேற ஏதாவது ஸ்டெப் சார்? அது ரொம்ப ஈஸி இல்ல மனோ சார்? நீங்க ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க. ஐயோ நான் டான்ஸ் பண்றது இல்லையே. ரொம்ப ஈஸியா சொன்னீங்க. இல்ல நான் இந்த ஒரு வாட்டி ட்ரை ட்ரை பண்றான்னு சொன்னா. திவ்யா ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல. எனக்கு அது வரவே வராது. சித்ரா அவங்க மனசுல இருந்து இப்போ அந்த ஸ்டெப் போடுறாங்க. ரிதம் 1 அவங்க மனசுல என்ன ஸ்டெப் பண்றது? 1 2 3 4 கரெக்ட்டா? சேச்சி அது யாரை பார்த்து சொல்லு. அதான் நான் அவரே பாடுப்போம். இப்படி காமிச்சேன். இப்படி அறுக்குறீங்களே. சரி மூணாவது ஆப்ஷன் வேண்டாம். என்னன்னு அது சித்ராமாவோட ஸ்டெப். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2ல குழந்தைங்க எல்லாம் சரியா பாடலனா கூப்பிட்டு தலையில கொட்டுவாங்க. சூப்பரா பாடிட்டாங்கன்னா மேலேருந்து சாக்லேட் ஷவரா கொட்டுவாங்க. அதுலயும் மண்டை வீங்கினவங்க இருக்காங்கன்னா பாத்துங்களேன். கூத்து கிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. எங்கன்னு கேளு. என்னது? ஆ என்னது? இங்க வா கேளு. கூத்து கிஃப்ட் ஒன்று இருக்கு உனக்கு. கேளு. எங்க அங்கிள் கேளு. எங்க அங்கிள்? அபூகா கசம் புல்புல பசம் ஜர்ர கும்பச்சிக்க புரா. பாரு பார்த்துனே ஆகாயத்திலேருந்து வரணும் இல்லையா? மறுபடியும் மந்திரம் சொல்ல மாட்டேன். ஏய் அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு எடுத்துக்கணும். நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் நிறைய சிரிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படும். சிரிக்காதவங்க என்ன பண்ணுறதா? அடுத்து சிரிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஒரு சின்ன பிரேக் இன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. நீங்கள் எல்லாருமே பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு காமெடி. அதை கொண்டு போய் சூப்பர் சிங்கரில் வச்சு அது பெரிய காமெடி. நீலாம்பெரின்னு ஒரு ராஸ்பெரி ஒரு ஸ்ட்ராபெரி தான் வந்திருக்கு. அவங்க ராஸ்பெரி ஸ்ட்ராபெரி போட்டுக்கிற சாரி கலர் கிரான்பெரி இந்த மாதிரி விட்டா நாங்க பேசியே இருப்போம். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற ஜெயிக்கிற வெரி சபா அதல. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்கலாம்? ஸ்வீட்டி கியூட்டி ஆர் த நாட்டி? அவங்க ஸ்வீட்டி வந்து கியூட்டின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம கியூட்டி கிட்ட கேட்டுருவோம். கம் ஆன் ப்ளூ கியூட்டி. யோ ஏன் இப்படி வளர்றேன் நான் பக்கத்துல இருந்தா அப்படிதான். ஒண்ணும் பண்ண முடியாது. Welcome back to Airtel Super Singer Junior 2. In search of a pampered voice. என்னடா அது? செல்ல குரலுக்கான தேடல். ஐயோ ஆண்டவா என்னால முடியல. மனோ சார் கிளாமர் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களே சித்ராமன். அது ஒத்துக்க மாட்டா. ஐயோ கிளாமரஸா இருக்கார். He is just like a ஊட்டி உருளைக்கிழங்கு மாதிரி பளபளன்னு இருக்காரு. அவரை போய் கிளாமர் கம்மின்னு சொல்லிட்டீங்க நீங்க. சுவிட்சர்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ண ஆப்பிள் மாதிரி இருக்காரு. Oh my god, yes, ஒரே ரெட் ஷைனிங் ஆகியா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல முடியலையம்மா நல்ல வார்த்தைகள் அந்தி அழகு நின்னவளோ. இன்னொரு வாட்டி நீங்க ஏன் பாதியில நிறுத்திட்டீங்க? பாடிக்கிட்டே இருந்தா நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போமே. அவ்வளவு அருமையா இருக்கே. எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதே. அதுக்கப்புறம் இவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தர் அறுத்தது போதாதா உங்களுக்கு? ஏய் சித்தப்பு வருவார். நாங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் படிச்சீங்க நீங்க? இன்ஜினியரிங் காலேஜில் 4 வருஷம் உக்காந்து. இன்னும் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது டயலாக்? சொல்லுங்க. இது 2 தான் சொல்லி கொடுத்தாரு அப்பா. சொல்லு. இருக்கா? சொல்லுங்க. முத்தழகி
முத்தழகி முத்தழகி பண்ணழகி பாட்டழகு பாட்டோட பொருள் அழகு. வேற டைம் ஆன் ஆயிடுச்சு போல இருக்கு. ஓகே எனிவே ஸ்ரீகாந்த் எஸ் ஸோ இந்த அங்கிளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அங்கிள் சொன்னா அடிப்பேன். அங்கிள் தான் அண்ணானே சொல்லி கொடு. அங்கிள் கார்த்தினே கூப்பிடு, தப்பே இல்ல. ஓகே இந்த அண்ணா அங்கிளே கூப்பிடுங்க. நான் அவங்க இல்லை அப்படி கூப்பிடக்கூடாது. நீ கார்த்திக் அண்ணன் அப்படின்னு ஆண்டி கிட்ட சொல்லு, திவ்யா ஆண்டி. உங்களுக்கு இருக்கு, இவங்க போனதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சித்தப்பா எனக்கு ஒரு ஆசை சித்தப்பா, இந்த மதுரை ஜெயிலு இந்த சாரி சார் அண்ணன் கண்ணிலேயே பேசலடா. ஸ்ரீகாந்த் ஞாபகப்படுத்து சாருக்கு. சொல்ல. ஓகே சித்தப்பா என்ன சித்தப்பு? ஓகே போதும், எனக்கு கேவலப்படுத்தாத நானே சொல்லிடுறேன். சித்தப்பா எனக்கு ஒரு ஆசை சித்தப்பா, இந்த கமுதி கோர்ட்டு மதுரை ஜெயிலு இதெல்லாம் ஒரே மாதிரி போர் அடிக்குது சித்தப்பா. சாகிறதுக்குள்ள ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு ஒரே ஒரு தடையாது மெட்ராஸ் ஜெயில பார்த்துன்னு சித்தப்பா. இவங்க எப்படி பாடினா என்ன பஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாரும் காதுல? இல்ல இவங்க எல்லாம் இவ்ளோ நேரம் காது செவுடா இருக்கும். புகழ்ந்துகிட்டு இருந்தாங்களே. காது செவடா இருந்தா பஞ்சு வைக்க வேண்டாயா பல்பு. அவங்களுக்கு காதுல விழலன்னு சொன்னாங்க. இவங்க கூட அதோ சரி அந்த கண்ணாடி எடுத்துட்டு பாருடா. நோ 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 நோ. ஹலோ ஹலோ. இத கேளுங்க. ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சா? வாங்க தீபக் சார் என்ன டென்ஷனே ஆவறீங்க? ஜார்ஜ் கிளவுனி. மைக் ஆன்ல இருக்குதா? ரொம்ப நேரமா ஆன்ல தான் இருக்குது. இருக்கா? அவஸ்தைப்படுற ஆடியன்ஸை வேணா கேட்டு பாரு. ஏன் ஏமாத்துறீங்க இப்படி? இப்போ ஆன்ல இருக்குது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா டான்ஸ் இல்ல கண்டிப்பா நான் பாட மாட்டேன். இவங்க வந்து ஒரு எனர்ஜி பாம், எங்க போனாலும் அப்படியே எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ட். வெடிக்கிற மாதிரி ரொம்ப நன்றி. வெடிக்கிற மாதிரி இருக்கேன். இவங்க ஒரு சிரிப்பு வெடி, எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க. எப்ப மேம் உங்க ஐயா சின்ன குயிலாவே இருக்கீங்களே, எப்போ உங்களுக்கு வயசாகும் சொல்லுங்க ப்ளீஸ். வயசாச்சு. இல்லையே ஆவலையே. அவங்க ரெண்டு பேரையும் நான் ஏன் தெரியுமா சார் புகழ்னேன்? ஏன்னா யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம் மேன் சார். ஏய் கவுக்குடா கவுக்குடா கவுக்குடா. பாத்தீங்களா சார், we are red sir, you are jiggy jiggy coat, you are a blinging boy sir today. ஜாஸ்தி எல்லாம் சொல்லாதீங்க, ஏறி போயிடுவாரு மேல. இருந்தாலும் மார்க் கரெக்டா போடுவேன். அங்க வச்சார்ல ட்விஸ்ட். பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. ஆட்டம் பார்த்து முடிவு கட்டணுமா. ஆஹா, இவ்வளவு பெரிய இடுப்பை யாராவது பார்த்திருப்பீங்களா? பாருங்க அந்த இடுப்பு எப்படி ஆடுதுன்னு. அடடே அடடடே, ஐயோ, ஓ மை காட், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். வாவ், ஓ thank you so much. Thank you. மனோ சார், சிம்ரனுக்கு அடுத்தபடியா இடுப்பு அவ்வளவு அழகா ஆடினது நீங்க தான் சார். பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காட்டுனீங்க. அந்த இடுப்பு ஒரு பக்கமா ஆடிச்சு, அடுப்பு சைஸ்ல இருந்தாலும் எல்லா பக்கமும் ஆடிச்சு. அதான் நாங்க மேட்டர். போங்க சார், பின்னிட்டேல். நம்ம டான்ஸ் காம்படிஷன் தான் ஜட்ஜஸ் என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க, இந்த ஸ்டேஜ் நீங்க கவர் பண்ணீங்க. பேசாம போறியா, வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? ஆமா, ரொம்ப நல்லா பண்ணாரு. அதான் கேர்ள்ஸ்க்கு லெசன் எடுத்துட்டு நான் கிளம்ப முடியாது. அப்புறம் உட்கார்ந்தா என்ன பிரயோஜனம்? என்ன லெசன்மா? எதை சொன்னால இப்படி இப்படிதான் நடந்துக்கணும்னு. நான் கட்டிட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் போய். நீங்க கட்டிக்கிறது காஞ்சிபுரம். காத்து வாங்க உடையதுக்குன்னு டிடியை கேட்டிருக்கான். ஆனா தப்பா நினைக்காதடா தம்பி, அது ஸ்டைலுக்கு போட்டது இல்ல. ஷூட்டிங்க்கு வரும்போது அவசரத்துல நாயோட தகராறு. அப்படியெல்லாம் கிடையாது. டர்ன்னு தான் அது. ஹலோ மிஸ்டர் பாலாஜி, சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு? உடம்பு மெலிஞ்சு போயாச்சு, எங்களுக்கு பசி போச்சு. சாப்பிட்டானா ஓவரா வெயிட் போட்டுருவா. அப்புறம் டென்ஷனா இவன் டான்ஸ் ஆடாம என்னதான் நடக்கும் தெரியல. விடுங்க, நாம பாடக்கூடாது தீபா. ஓகே தீபா. When I hear this song I am totally confused. No, everybody is totally abused. Oh my god, let's get back to the program. மிஸ்டர் பாலாஜி, ஆனா உங்களுக்காக இவ்ளோ அழகான பெண்மணிகள் சேர்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்காங்களே, நீங்க உங்களையே நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும். பாலாஜி என்ன நினைக்கிறீங்க?
ஆப்பிள்ங்க ஆஃபான்னு கேட்டது ஆப்பான்னு விழுது காதுல. ஆனா உண்மையா சரவணன் கலக்கிட்டீங்க, சூப்பர். இங்கிலீஷ்ல when you saw Shravan. டேய் நான் போயிடுவேன். இருமா. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? When I saw Shravan, when he opened the mouth, total Vanavil coming. When Balaji saw Shravan open his mouth, full Vanavil coming. When we saw Balaji dance, full vomit coming. உங்க முன்னாடி யாரா ஸ்மார்ட்டா தான் உங்களுக்கு பிடிக்காத? ஐயோ இல்ல பல வருஷமா அவங்களும் தேடிட்டு இருக்காங்க முன்னாடி யார் ஸ்மார்ட்டா. ஓ பாலாஜி சார் நீங்க அமேசிங் ஸ்மார்ட்னு சொல்ல வந்த, தப்பா எடுத்துக்காதீங்க. கொடுத்த 100 ரூபாய் சொன்னோம்ல தாடி வச்சு டிடி கொடுத்த 100 ரூபாய் வீணா போல. தாடி வச்சு ஒட்டற கும்புக்கெல்லாம் நாங்க பயப்படுறோம். ஏப்பா இந்த சூப்பர் சிங்கர் 3 வருதுன்னு சொன்னாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை செலக்ட் பண்ணி விடுங்கப்பா, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஐயோ நீங்கள் பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, எம்எல்ஏவாலே சாதிக்க முடியலையா, நம்மளை சாதிக்க சொல்கிறாங்க. இந்த சூப்பர் சிங்கர் 3க்கு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷனு. நீங்கள் இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஆல் டீட்டெயில் சொல்கிறேன். தி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2. இது யார் இது ஃபோனில்? ஹலோ, ஆமாம்மா சிவகார்த்திகேயன் தான். ஆமாம். என்னது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலே லைவ் எப்போவா? டேய் அது முடிஞ்சு ஒரு வாரம் ஆக போகுது. இதை பாருங்க, நீங்கள் இந்த காமெடியை பார்த்துட்டு வாங்க. ஃபோன் பண்ணவன் யார், நான் பார்த்துட்டு வரேன். Yes, let's welcome the one and only Mrs. Malgudi Shubha. ஏற்கவே இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ரசிகர்களுமே திவ்யா நான் ஒன்னு they will expect you to do நானும் something out of the blue. See, சுபாஜி இதுவே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சர்ப்ரைஸ். நீங்க வந்து புடவையில வந்திருக்கீங்க, ரொம்ப அழகா ரெட்ரோ ஃபீல்ல வந்திருக்கீங்க, அதுவே ஒரு சர்ப்ரைஸ். நான் வந்து பாம்பு டான்ஸ்ல அதோ பாட்டி இருக்கா பாரு பாம்பு டான்ஸ் பண்றதுக்கு. மாமி வாங்க. No, okay, you play the BGM Shilda. She'll do it. நீங்க பண்ணல, நான் பண்ண கூடாது. Okay. 1 2 3 4. பாட்டி Yay! See, அவ்வளவுதானே. You such a sport. Thank you very much, Shivaji. நார்மலா அம்புடுதானா? அம்புடுதான், அவ்வளவுதான். அதாவது 2 கை இருக்கிற பாம்பு ஆன மாதிரி ஒரு ஃபீல். பாம்புக்கு 2 கை வச்சு ஸ்ரீநிதி உங்களோட பேர் ஸ்ரீனிஷான்னு சொல்வா. நிஷா வந்து நஷான்னு ஆக்கிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு நிஜமாவே உங்களோட வாய்ஸில் அந்த போதை இருந்தது. அட்டகாசமாக பாடினடா, பாடினது சூப்பராக பாடின நீ. உன்னோட சிரிப்பே அப்படிதான் இருக்கு, இருக்கு. பட் யூ ஆர் ஸோ க்யூட். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரையும் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட. இப்போ மனோஜி என்னமோ பண்ண போகிறார், சைடில் வந்து ஜிகு ஜிகு ஜிகுன்னு சிரிக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இல்ல இப்படி கிள்ளிட்டு அழக்கூடாது அப்படின்ற மாதிரி. உங்களை கிள்ள முடியாது, பட் நினச்சிக்கோங்க. ஐயோ, that's it. நல்லா இருக்கு. Thank you. சஹானா அமக்லமா இருந்தது, அமக்லமா இருந்தது, அமக்லமா இருந்தது. Thank you. அடுத்த லைன் மறந்து போச்சுனாலும் சமாளிக்கிறீங்க பாருங்க மேடம், நீங்கள் அமக்கலாம். என்ன இல்ல சங்கதி சரவடி மக்களமா. Okay. And Miss Malini. Miss Malini. The most beautiful Shubha. Thank you. You're looking beautiful. Thank you, Ananta. And you're sounding beautiful. இந்த சூப்பர் சிங்கரில் கொஞ்சம் நெஞ்சம் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டி உங்களை சிரிப்பு மூட்டலான்னு நினச்சா இவங்க ஒரு சீசன் அளவுக்கு மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது நாளைக்கும் தொடர போகுது. ஆனால் என்னையெல்லாம் கூப்பிட்டு கம்பேர் பண்ண சொல்லாதீங்க. ஐ எம் வெரி பிஸி. நாளைக்கு எம்எல்ஏ மீட்டிங் இருக்குது. ஸோ என்னாலாம் வர முடியாதுப்பா. ஏப்பா
இது சும்மா கேமராக்காக தமாஷா பேசினேன். இதை நம்பிட்டு கூப்பிடாமலாம் விட்டுறாதீங்க. ஓகே, பை பை, see you. போய் தூங்குங்க.